வணக்கம். இப்பதிவில் வெளிமருந்துகள் பற்றி காண்போம். வெளிமருந்துகள் 32, அவற்றில் ஒவ்வொன்றாக காண்போம். முதலாவதாக கட்டு. இலைகளாவது பட்டைகளையாவது நையை இடித்தோ அரைத்தோ வதக்கியோ புளித்த நீர் முதலியவற்றில் வேக வைத்தோ கட்டுதலுக்கு தான் கட்டு அப்படின்னு பேர். சன்னிக்கு தலையிலையும், கண்ணோய்க்கு கண்ணிலையும், கை கால் எரிவிற்கு உள்ளங்கை உள்ளங்காலிலும், கடுவனுக்கு கால் வீக்கத்திற்கும் காலிலும், அண்ட வீக்கத்திற்கு அண்டத்திலும், அரியாப்பிற்கு அரைப்பிலும் கட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ஆடாதொடை பூக்கட்டு கண்ணோய் தீரும் சொல்லியிருக்காங்க. மருதாணி இலைக்கட்டு நகப்புண்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பற்று. இது இலை, பட்டை, வேர் இவற்றோட சாற்றையாவது அரைத்து சில சரக்குகளை சுட வைத்தாவது சுட வைக்காமலாவது நோயுள்ள இடங்களில் திண்மையாக நம்ம அப்புறதுக்கு பேர் தான் பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நீர்க்கோவை மாத்திரையை நெற்றில பற்று போட்டோம் அப்படின்னா நீரேற்றம் தீரும் சொல்லியிருக்காங்க. சாதிக்காய் பொடியை கண்ணை சுற்றி பற்று போட்டோம் அப்படின்னா கண் ஒளியடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஒற்றடம். இது சுண்ணாம்பு, காரை, தவிடு, செங்கற்பொடி, மணல், அப்புறம் சில இலைகள் இதிலெல்லாம் ஏதாவது ஒன்றை வறுத்து துணியில் முடிஞ்சு நோயுள்ள இடங்களுக்கு பேர் ஒட்டுறது. நோயுள்ள இடங்களில் ஒட்டுறதலுக்கு பேர் தான் ஒற்றடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் பார்த்தோம்னா நொச்சி, தழுதாலை, எருக்கு, வாதநாராயணன் இலை இதெல்லாம் ஒற்றடம் போட்டோம் அப்படின்னா வாத நோய், கீழ்வாதம், பக்கவாதம் இதில் நமக்கு நலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பூச்சு. பூச்சு அப்படிங்கிறது இப்போ கொதிக்க வச்ச சில இலை ரசங்களையாவது தைலங்களையாவது நோயுள்ள இடங்களில் பூசுறதுக்கு பேர் தான் பூச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரக்கொன்றை இலை பூச்சு பார்த்தோம் அப்படின்னா படர்தாமரை தீரும் சொல்லியிருக்காங்க. இப்போ மயில் துத்தம் ப்ளஸ் குமட்டி காய்ச்சாறு இந்த பூச்சி கொடுத்தோம் இந்த பூச்சி செஞ்சோம் அப்படின்னா வெண்குட்டம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீரகம், கருஞ்சீரகம் ரெண்டையுமே பசும்பால் அரைச்சி நம்ம முகப்பருவுக்கு பூசணும் அப்படின்னா அது தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வேது. இது சில சரக்குகளை நம்ம தூளாக இடித்து துணி துண்டில் வச்சு திரியாக திரிக்கிறோம். அது திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு மண் அகலில் வச்சு வேப்பனை விட்டு அந்த திரியை அதிலிருந்து கொளுத்துறோம். அப்படி கொளுத்தும் போது முக்காடிட்டு அந்த புகையை நம்ம உள்ளே வாங்கணும், அதாவது ஆவி பிடித்தல் மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த புகையை நம்ம உள்ளே வாங்கும் போது வியர்வை உண்டாகி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியர்வை வரும். அதே மாதிரி வெந்நீரில் நொச்சித்தழை முதலியவற்றை இட்டு அதனின்றும் கிளம்பும் ஆவியாவது, அதுக்கப்புறம் செங்கல்ல சிவக்க காய்ச்சி நீரில் வச்சு அதிலிருந்து எழக்கூடிய ஆவியை பிடிப்பது, இது எல்லாமே வேது. ஆவி பிடித்தல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதாரணம் பாருங்கள். உதாரணம் எலுமிச்சை விலை வேது நீர்க்கோவை நீங்கும் அப்படின்னும், வெந்நீர் உப்பு வேது உடல் வலி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.